ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் காந்தாரா மூவி பார்க்க பிஎஸ்ஆர் மால் போயிருந்தேன். காந்தாரா மூவியோட ஃபஸ்ட் பார்ட்டு டிவியில் தான் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், இந்த மூவியை நம்ம ஏன் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் வரும்போது கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். அது மாதிரியே போய் பார்த்தேன். உண்மையாகவே இந்த மூவி செம்ம டிவோஷ்னல் வைபாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவி. நல்ல ஒரு டிவோஷ்னல் வைப்பு. மூவி முடிச்சுட்டு ஆக்சுவலி என்ன பிளான்னா, இந்த வீக்கோட புரட்டாசி முடியுது. ஸோ எப்படியாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நேற்று போக முடியல. சாட்டர்டே கண்டிப்பாக ரொம்ப கோவில் ரஷ்ஷாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சண்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டி நகரில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் போயிருந்தோம் நாங்கள். அவ்வளோதான், கோவில் கிட்ட வந்துட்டோம். கோவில் ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, மீடியமாக தான் இருந்தது. மல்லிப்பூ வாங்கிட்டு போனோம். அப்புறம் பெருமாளுக்கு துளசியும் சாமந்தியும் சேர்த்து கட்டின ஒரு மாலை வாங்கியிருந்தோம். நல்லபடியாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம். இன்சைடு ஃபோட்டோ வீடியோஸ் நாட் அலவுட். ஸோ என்னால் போட முடியல. வெளியே இருக்க கிருஷ்ணரை மட்டும் ஒரு பிக் எடுத்தேன். அப்படியே கோவில் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு காஃபி குடிக்க போயிருந்தோம். உள்ளே பார்த்தா எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். அந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இந்த ஃபில்டர் காஃபியை குடிக்கும் போது செம்மையாக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது மைண்டு. ஒரு பானிபூரி அப்புறம் ஒரு பன்னீர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு, சரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னாலே இந்த மாதிரி மிக்சர் அப்புறம் பொடி, தொக்கு, ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் பார்த்துட்டு நான் ஒரு கொள்ளு பொடியும் அப்புறம் நார்மல் இட்லி பொடியும் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸ்வீட்ஸ் வாங்கினேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே முடிய போது. மண்டேலேருந்து திருப்பி ஹரிபரியான ஒரு லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.